வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்து சிவராமன். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அதே டைலாக், ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிங் வீடியோ. எங்க ஊர்ல கும்பாபிஷேகம். ஸோ கும்பாபிஷேகம் வந்து ஜென்ரலா 12 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கும்பாபிஷேகம் வந்து 100 வருஷம் கழிச்சு பண்ண போறாங்க. என்னுடைய பாட்டையா கட்டின கோவில் விநாயகர் கோவில். ஸோ அதோடைய கும்பாபிஷேகம் இன்னைக்கு. ஸோ 100 வருஷம் கழிச்சு அதை அட்டன் பண்ணக்கூடிய பாக்கியமோ இல்ல அதை நடத்தக்கூடிய பாக்கியமோ என்னோட பேரண்ட்ஸ்க்கு, எனக்கு, என் தம்பிக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸா நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இன்னொரு வீடியோ, அது தனி வீடியோவை ஆட் பண்ணி பாக்குறேன். அண்ட் ஸோ ஒன் டே ட்ரிப் தான். ஆக்சுவலா நடக்க போறது வந்து 2 days. முதல் நாள் வந்து யாகசாலை, 2வது நாள் தான் கும்பாபிஷேகம் 15 and 16. பட் என்னால வந்து ஒரு கட்டாயத்தின் சிச்சுவேஷன் காரணமா என்னால 16 அட்டன் பண்ண முடியல. சரி, கண்டிப்பா நம்ம இதுல வந்து ஒரு பங்கேற்பா இருக்கணுங்கிறதுக்காக 15th ஒரு நாள் மட்டும் நான் கலந்துக்க போறேன். இந்த 15th ஒரு நாளுக்கான பேக்கேஜஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட ட்ரெயின் வந்து 3 மணிக்கு. நான் பேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் 12 மணிக்கு, லாஸ்ட் மினிட் ஸ்டோரி. ஸோ டக்குன்னு நான் பேக் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த டஃபல் பேக்ல தான் பேக் பண்ண போறேன். இது ப்ரொனன்சியேஷன் வந்து டோஃபலா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் வாங்கினேன். ஸோ சும்மா எல்லாத்துக்கும் ட்ராலியா எடுத்து யூஸ் பண்ணாம இந்த மாதிரி இருக்கும், ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். ஃபுல்லா காட்டன்லயே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. இதுலயே உள்ள வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸும் வருது. நம்ம வேணும்னா இப்படியும் மாட்டிக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முக்கியமான விஷயம் என்னுடைய மேக்கப். இது இல்லாம முடியாது. இப்ப என் ஸ்கின் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆயிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கின் கேர்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சன்ஸ்கிரீன் இல்லாம போக முடியாது. சன்ஸ்கிரீனோட போனோம்னா சில நேரத்துல வந்து பிளாக் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன் வந்து ஒன்னு வந்து கொஞ்சம், அதாவது இந்த சன்ஸ்கிரீன் வாங்க தெரியாம வாங்குவாங்களா, அந்த மாதிரி நான் ஒரு சன்ஸ்கிரீன் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஏத்த பிராண்டு, ட்ரையா காமிக்கிற மாதிரி, வாட்டர் சொல்யூபிளா இருக்கிற, எனக்கு ஏத்த என்னோட ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி இருக்க ஒரு சன்ஸ்கிரீனா பார்த்து வாங்கினேன். அது வந்து ரீஎக்வல் பிராண்ட் நினைக்கிறேன். அது வந்து போட்டீங்கன்னா அப்படியே மேட் பினிஷா இருக்கும், போட்ட மாதிரியே இருக்காது. இன்னொரு சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா நான் போட்டு 2 ஷேடு கம்மியான மாதிரி காமிக்கும். அதனால வந்து அதையே நான் வந்து இருந்தாலும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, அது வந்து 60 PA+++ SPF வந்து சொல்லுவாங்கல்ல அது. ஸோ அதனால அது யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து செக்யூர்டா ஃபீல் பண்ணலாம் சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது. அந்த காரணத்துக்காக ஸோ நம்ம அது போட்டோம்னா மேக்கப் கண்டிப்பா போட்டாகணும். இது போட்டோம்னா மேக்கப் போட தேவையில்ல. அதனால நான் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த SPF 60ஓடது. இது பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது. பட் இது போட்டா கொஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கின் பினிஷ்ல வரும். பட் ஆனா டைம் எடுக்கும். எனக்கு ஆனா அது வந்து பிளாக் அடிக்குது லைட்டா. அண்ட் என்னோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி, இது வந்து ரீஎக்வலோடது, தெரியுதா? இது 2 இப்போதைக்கு பேக் பண்ணிப்போம். இதுல வந்து ஆஸ் யூஷுவலா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ திங்ஸ் வச்சிருக்கேன். இப்போதைக்கு இது இதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமா வெட் வைப்ஸ் ரிமூவர், மேக்கப் ரிமூவர். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேக் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளே பேக் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் மற்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து கொஞ்சம் முக்கியமா பார்த்து பிளான் பண்ண வந்து என்னோட ஜுவல்லரி வந்து என்னோட சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. கீவால இருந்து சில்வர் ஜுவல்லரி. ஜிமிக்கினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த ஜிமிக்கி எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. ஏன்னா நீங்களே பாருங்க டிசைனை, அழகா இருக்குல்ல? அந்த கூண்டு மாதிரி இருந்து அதுக்குள்ள கல்லா வச்சு நல்லா ஸ்டோன் ஒர்க் நிறைய இருந்தது. நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப கியூட்டா அழகா ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். ஸோ எல்லாரோட இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அக்கேஷனுக்காக எடுத்திருக்கேன். பார்க்கலாம். அண்ட் இந்த நெக்லஸும் என்னோட சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க கீவால இருந்து. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்து சில்வர் தான், நீங்களே பாருங்க. நல்லா இருக்கா? ஸோ இது ஃபுல்லாவே வந்து ஸ்டோன் ஒர்க், ரோஸ் கோல்டு ஃபினிஷ் ரெண்டுமே வந்து. ஸோ அந்த ஒரு மேக்ஸிக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்ல எடுத்திருக்கேன். போட்டு காமிக்கிறேன். இந்த ரிங் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணது. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் அதையும் ஒரு தனியா வீடியோல சொல்றேன். இது வந்து ஜோய் ஆல்காஸ்ல வாங்கினது ரிங். இது வந்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். என் கை வந்து பெருசா இருக்கும், குண்டா. சோ இந்த மாதிரி பட்டையா போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஸ்டோன் ஒர்க்ல ரொம்ப ஆசைப்பட்டு
வாங்கினது. இதுவும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஜுவல்லரிஸ்லாம் நான் வந்து இப்படி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி பழகலான் இருக்கேன். சோ இந்த குர்த்தி வந்து சூஸ் பண்ணிருக்கேன் காலையில போடுறதுக்கு. இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபுல்லா நெட்ல மேக் பண்ணது. இதுல வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து கேதரிங் கிடையாது, கரெக்டா ஃபுல் ஹேண்ட். சோ கரெக்டா நல்லா ப்ராப்பரா சூப்பரா இருக்கும். நல்ல ப்ராட் நெக், நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. பின்னாடி ஒரு நாட் ஒண்ணு கொடுத்திருக்கேன். அண்ட் பேசிக்கா இது நாங்க ஸ்டிச் பண்ணது எங்க பிராண்ட்ல. சோ இந்த மாதிரி குர்த்தி வேணும்னாலும் எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. வெஸ்டிபோபியா இன்ஸ்டாகிராம் பேஜ்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நீங்க போய் டிஎம் பண்ணீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். சோ இது பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்து ரொம்ப லென்த் அதிகமா வச்சிருக்கேன், 46 வச்சிருக்கேன். அப்படின்னா தான் பார்க்க கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும், ஃபிட்டா இருக்கும் அப்படி கட்சின்னு. நான் இதையும் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ இதுல வந்து அட்டாச் பண்றேன். அந்த குர்த்திக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி நான் வந்து ஷைனிங் பிரிண்ட்ல கொஞ்சம் லெகின் எடுத்தேன். ஃபுல் லெகின் கிடையாது, கிராப் லெகின். இந்த குர்த்தி நான் ஆல்ரெடி வந்து எதுக்கு தச்சேன்னா பொங்கலுக்கு தச்சேன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு தச்சு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு கழட்டி வச்சாச்சு. சோ அதனால இந்த அக்கேஷனுக்காக இதை சூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? இது வந்து மேக்ஸி. இந்த மேக்ஸி பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டு, ரொம்ப குட்டியான ஹேண்டு, ப்ராட் நெக் அதே மாதிரி. சோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டை அண்ட் டை. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஃபுல்லாவே வந்து ஜிம்கா ஒர்க்ஸ் தான் இருக்கும். போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த கவுன் வந்து, ஏன்னா மீட்டர் பிரைஸே ரொம்ப காஸ்ட்லி. நான் அது வந்து என்னோட பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் முன்னாடி வாங்கினது, 2020 ஸ்டிச் பண்ணது இந்த கவுன் வந்து. ஸோ 4 இயர்ஸ் ஆயுமே வந்து எனக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டா கலர் வந்து போகாம, ஃபினிஷ் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாம இருக்கும். ஃபிட் நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஃபிட் வந்து ஐ லவ் த ஃபிட். இதே மாதிரி கவுன் வேணும்னாலும் வெஸ்டிபோபியா பேஜ்ல போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து கியூட்டா ஒரு நாட் ஒன்று கொடுத்துருப்பேன், சிங்கிள் நாட். ஸோ பேசிக்கா எல்லாமே பேக் பண்ணியாச்சு, இவ்வளவுதான். அப்புறம் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு ட்ரெஸ், என்னோட இன்னர் வேர் பேக்கேஜஸ் வச்சிருக்கேன். அது எப்பவுமே ஜிப்லாக் போட்டு வைக்கிற மாதிரி, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஜூடியோல ஒரு பெர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஒன் டே டிராவலுக்கு பெருசாலாம் எடுத்துட்டு போகணும்னு நான் வந்து விரும்பல. இந்த ஸ்மெல்லிங் எனக்கு பிடிக்கும். ஜூடியோ வந்து ஸ்பார்க் ஃபஹர்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் இது வந்து. அண்ட் தென் அவ்வளவுதான், வீடியோ போடுறேன் பாருங்க. அண்ட் ஸ்லிப்பருமே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லிப்பர் தான், ஏன்னா அது வந்து மலை மேலாம் ஏறுற மாதிரி இருக்கும். ஹீல் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிற முடியல. நார்மல் என்னோட ஸ்கெச்சர்ஸ்ல ஒரு ஸ்லிப்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சே ஃபுல் டே முடிச்சுட்டு நைட்டே கிளம்பணும். நைட்டே ஒரு 8 o'clock எனக்கு திரும்ப பஸ் எங்க ஊர் சைட்ல இருந்து. அங்கிருந்து பஸ் ஏறி நான் இங்க வந்து ஆகணும். அதனால அவ்வளவுதான். ஓரளவுக்கு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சு நினைக்கிறேன். என்னோட லென்ஸ் இப்போ வந்து லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் வாங்கினேன் லென்ஸ் கார்ட்ல வந்துட்டு 3 பேரா வாங்கியிருந்தேன். அதுவே 3 பேரா சம்திங் 2000 கிட்ட ஆயிடுச்சு. சரி இந்த தடவை கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்டா போடலாம், ஏன்னா 3 months டக்குன்னு முடிஞ்சிருது. இப்போ வந்து நான் வந்து 6 பேர்ஸ் வாங்கியிருக்கேன். 6 பேர்ஸ் வந்து அரௌண்ட் 4000 சம்திங். அதனால வாங்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேர் வந்து முடிய போகுது. நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு லென்ஸ் யூஸ் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்பதான் ரொட்டீனா லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.